ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முங்க. நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறோம்னா, விற்பனைக்கு வந்து 2 பதிவு பார்க்குறோங்க. 2மே ஜெர்சி கிடையாதுங்க. வீடியோ பதிவு வந்து முழுசா பாருங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க. தலையீத்து கிடாரி, பல் போடாத கிடாரிங்க. 9 மாதம் சினை. அதிகபட்சம் ஒரு 10 நாளுக்குள்ளேயே கன்று ஈன்று விடுங்க. கிடாரி நல்லா ஜாதி பொறுப்பில் இருக்குது. சந்தன பிள்ளை நேரத்தில் நல்லா ஜாதி பொறுப்பில் இருக்குது. தெளிவான கிடாரிங்க. கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லை. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. நல்ல கை கால் ஊக்கத்தில் இருக்குது. சுத்தபத்தத்தில் இருக்குதுங்க. தெளிவாக இருக்குது. முகம் நல்ல முகங்க. நல்ல புறவை ஏத்தமான கிடாரி. பின் விலாசம் நல்ல விலாசங்க. நல்ல பைச்சட்டு. ஈத்து மாட்டுக்கு அந்த அளவுக்கு மடிச்சட்டு இருக்குமோ அந்த மாதிரி நல்ல மடிச்சட்டு நல்ல மடிச்சட்டு இருக்குது. மின்மடி மாடு படந்தம் மடிச்சட்டாக வருங்க. 4 காம்புகள் நல்ல பெருங்காம்பு. கட்டை காம்பு நல்ல பெருங்காம்புங்க. ஈத்து மாட்டுக்கு எப்படி காம்பு வரிசை எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல காம்பு வரிசை இருக்குதுங்க. நல்ல தெளிவாக இருக்குது. மடி நல்லா லூஸ் இருக்குது. நல்லா மடி இறங்கி வருங்க. தெளிவான கிடாரி. கிடாரியில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. இந்த கிடாரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கிடாரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 42,000 சொல்லுதுங்க. உங்களுக்கு குறைவான பட்ஜெட்டில் தெளிவான கிடாரி, ஜெர்சி கிடாரி தெளிவான கிடாரியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிடாரி தேர்வு செய்யலாங்க. ஒரு 4 நாள் 8 லிட்டர் பால் குறையாதுங்க. 8லிருந்து 9 லிட்டர் பாலே வரலாம். 8 லிட்டர் குறையாதுங்க. அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது. கிடாரி மடிச்சிட்டு இருக்குது. மடி லூஸ் இருக்குதுங்க. காம்பு வரிசை இருக்குது. தெளிவாக இருக்குதுங்க. கிடாரியில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. தெளிவான கிடாரிங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடாரிங்க. தலையீத்து கிடாரி, 4 பல் கிடாரிங்க. 9 மாதம் சினை. அதிகபட்சம் ஒரு 2 நாள்லேயே கன்று ஈண்டி விடுங்க. கிடாரி நல்ல ஜாதி பொறுப்பில் இருக்குது. நல்ல வெள்ளைக்கொம்பு அமைப்பு, நல்ல ஆஸ்கொம்பு வெள்ளைக்கொம்பு அமைப்பில் இருக்குதுங்க. கிடாரி நல்ல நைஸ் இருக்குது. உடசல் இருக்குது. கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. நல்ல புறவை ஏத்தமான கிடாரி. பின் விலாசம் நல்ல விலாசங்க. நல்ல மடிச்சட்டுங்க. ஈத்து மாட்டு கூட அந்தளவுக்கு மடி இருக்காது. நல்லா மடிச்சட்டு இருக்குதுங்க. நல்ல குறுங்கால் கிடாரிங்க. நல்லா மடிச்சட்டு இருக்குது. தெளிவான கிடாரிங்க. இந்த கிடாரியில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. அடர் தீவனம் தாளி தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க. இந்த கிடாரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த கிடாரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 47,000 சொல்லுதுங்க. 47,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. குறைஞ்சபட்சம் இந்த கிடாரி தலையத்துலேயே ஒரு 6 இன்ச்சு 11 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்குங்க. அந்தளவுக்கு நல்லா மடிச்சிட்டு இருக்குது. கிடாரி குறுங்கால் கிடாரிங்க. மாடு வந்து கரெக்டான சைஸாக இருந்தாலும் கறவை நல்லா மடிச்சிட்டு இருக்குதுங்க. சிந்து மாட்டை பொறுத்தளவுக்கு ஜாதி குளம் இருந்தால் போதும், மடிச்சிட்டு இருந்தால் போதும், கறவை திறன் கூடி வருங்க. உருவம் பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த ஜாதி பொறுப்பு காம்பு வரிசை மடிச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக கறவை திறன் கூடி வருங்க. அந்த அளவுக்கு நீங்கள் சப்பளம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிந்து மாட்டை பொறுத்தளவு நல்லா கறவை திறன் வந்து கறவை கூடி வருங்க. தெளிவான கிடாரி. 2மே ஒன்று பல்லு பாக்கில் இருக்குது, ஒன்று 4 பல் இருக்குது. 2மே தெளிவான கிடாரிங்க. இந்த கிடாரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 47,000 சொல்லுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம். கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவு விடுங்க.